தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவனை தேடிய இந்த என்னோட பயணத்துல இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் தான் திருப்பூர் மாவட்டம் தோட்டத்துப்பாளையம் அப்படிங்கிற ஊர்ல லொக்கேட் ஆயிருக்கிற 1000 வருஷம் பழமையான சிவன் கோயிலுக்கு தாங்க நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த தோட்டத்துப்பாளையம் அப்படிங்கிற ஊர் வந்து நம்பியூர்ல இருந்து 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல லொக்கேட் ஆயிருக்குதுங்க. இது ஒரு சின்ன கிராமத்துல லொக்கேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இது அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிரைவேட் லேண்ட். ஸோ தமிழர்களோட பாரம்பரிய சிவன் கோயிலான இந்த கோயிலை அழைகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கறக்காக இந்த பதிவை உங்களுக்காக போடுறேங்க. கைஸ், இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ட்ராவல், ட்ரெக்கிங் ப்ளஸ் ஆன்மீக ரிலேட்டடாக நிறைய பக்கம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க அந்த பதிவுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது இந்த பழமையான கோயில் அப்படிங்கிறத. ஃபேம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் உங்கள் மகி. கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டம் 1000 வருஷம் பழமையான ஒரு சிவன் கோயிலுக்கு தாங்க நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த சிவன் கோயில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வருஷம் பழமையான கோயில். நம்பியூர்லேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இது லொக்கேட் ஆகிருக்குங்க. இந்த ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து வந்து இந்த கோயிலை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அந்த கோயிலை பார்க்கலான்னு சொல்லி நம்ம இப்போ வந்திருக்கோம். நிறைய சிற்பங்கள் வந்து இந்த கோயிலில் நிறைய இருக்குதுங்க. ஸோ அப்படியே சுற்றி உங்களுக்கு காட்டுருவாங்க இந்த கோயில் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த காலத்தில் இருந்த அந்த சிலைகள் வந்து அப்படியே செதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். கேஷ், இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே ஒரு நந்தி சிலை இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். நந்தி சிலைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சிலைகள் வந்து அந்த தூணில் வந்து செதுக்கியிருக்கிறாங்க. ஸோ அது இங்கே இருக்குது. ஸோ அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா சிவன் சிலை வச்சுருக்காங்க. ஸோ இதுதாங்க அந்த 1000 வருஷம் பழமையான அந்த சிவன் சிலை. இந்த கோயிலும் வந்து 1000 வருஷம் பழமையான ஒரு கோயில், பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு கோயில் வந்து இப்போ இப்படி இருக்குது. ஸோ இது மாதிரி இன்னி கோயில் வந்து நம்ம கட்ட போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி கோயிலை வந்து அழிக்காமல் பார்த்துக்கிட்டா சரிங்க. ஸோ அந்த டிசைன்ஸ் பாருங்கள். பார்த்தீங்களா, அந்த இடிஞ்ச நிலையில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன்ல, மேலே இருந்து அப்படியே இடிஞ்சிருக்குங்க. பாருங்க. அதுக்கப்புறம் இந்த கோயிலோட இன்னொரு அதிசயம் என்னன்னா, இந்த கோயிலை பொழந்துட்டு ஒரு மரம் வந்து மேலே போயிட்டுருக்குங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாக மேலே போயிட்டுருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு வெட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் தளைஞ்சு மேலே போயிட்டுருக்குங்க. ஸோ ஒவ்வொரு பாறைகளிலும் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஷேப் பாருங்கள், எட்ஜில் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இங்கே ஒரு முக அமைப்பு மாதிரி ஒரு சிலை வந்து ஒரு இதில் வச்சுருக்காங்க, ஒரு கல்லில் செதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த கல்லில் எதுலேயுமே அந்த மாதிரி சிலை இல்லை, இதில் மட்டும்தான் அதில் இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன டிசைன்ஸ் தான் போட்டிருக்காங்க. இது எதுக்குன்னு தெரியல. ஸோ யாராவது இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஸோ மேலே பாருங்கள், 3 சிலை வச்சுருக்காங்க. என்னோட நேம் வந்து சோமசுந்தரங்க. இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் ஊத்துக்குளி பஞ்சாயத்துக்கு உட்பட்டு நலிகாம்பாளையம் பஞ்சாயத்தில் இருக்குது. சரி, இந்த கோயில் எத்தனை வருஷமாக இருக்குது? சுமார் ஒரு 800 ஆண்டுகள் இருக்கலாங்க. 800 ஆண்டு தோராயமாக ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்னத்த ஒரு கோயிலாக இருக்குமான்னு கணிக்கிறோம். சரிண்ணா, இது ரொம்பவே பழமையான கோயில். ரொம்ப பழமையான கோயில். சரிங்க. சிவன் இப்போ இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இதை பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம், ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய கல்வெட்டுக்கள், அதுக்கப்புறம் நிறைய கற்சிலைகள்லாம் இருக்குது சுற்றியுமே. அந்த காலத்தில் இருந்த சிலைகள் அப்படிங்கிறது நிறைய பார்க்குறோம். அது வந்து தொல்பொருள்காரரு, அதில் ஒரு ஆராய்ச்சியாளர்கள் இருந்தால் தான் அதை கண்டுபிடிக்கிறது. ஆனால் நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்துட்டு நிறைய பேர் போயிருக்காங்க. நிறைய பேர் போயிருக்கிறாங்க.
அதுக்கப்புறம் இந்த கோயில் வந்து யாரோட ஆட்சிக்கு கீழே கட்டப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் இந்த கோயில் வந்து யாரால கட்டப்பட்டது அப்படிங்கிற எந்த ஒரு ஆதாரமும் இன்னைக்கு கிடைக்கலன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நாங்க அங்க இருக்கிற நிறைய பேர்கிட்ட விசாரிக்கும் போது அந்த கோயில் வந்து 800 வருஷத்துக்கு மேல இருக்கிற மாதிரி தாங்க சொல்றாங்க. நிறைய பேர் 1000 வருஷம் கன்ஃபார்ம் 1000 வருஷத்துக்கு மேலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தாங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் வந்து ரொம்பவே பாழடைஞ்சிருந்ததாமாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ஊர் பொதுமக்கள்லாம் சேர்ந்து இந்த கோயிலை வந்து மறுபடியும் சீரமைக்கலாம்னு சொல்லி இந்த ஊர் பொதுமக்கள்லாம் முடிவெடுத்து இருக்கிறதா சொல்லியிருந்தாப்லைங்க. ஸோ இதான் கைஸ் உள்ளே இருக்கிற அந்த சிவன் சிலை மேலே பாருங்கள். ஸோ இங்கே மரத்தாலேயே செஞ்சு விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. ஸோ நிறைய தூண்கள்லாம் உள்ளே அப்படியே இருக்குது. வெளியே தான் செதஞ்ச மாதிரி இருக்குதுங்க, உள்ளே கொஞ்சம் நீட்டாக தான் இருக்குது, எந்த சதையும் ஏற்படாத மாதிரி தான் இருக்குது. 1000 வருஷம் தாண்டி இப்படி நிற்கிறது கொஞ்சம் அதிசயம்தான். சின்ன சின்ன சிலைகள் வந்து சிவன் சிலைகள் வந்து செதுக்கியிருக்காங்க, அதை நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஃபேம், இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்ல அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் மகி. பாய்.